வாழ்ந்தா இப்படி ஒரு வாழ்க்கைய வாழணும்பா அப்படின்னு தான் இவங்களோட வீடியோ பார்க்கும்போது தோணும். கன்யா ஸ்னேகன் இப்போ புதுசா ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்காங்க. சோ கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோவிலுக்கு போயிருக்காங்க. அங்க அவங்களுக்கு முதல் மரியாதை எல்லாம் செஞ்சிருக்காங்க, தலப்பாலாம் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா சூப்பரான கறி விருந்து சாப்பாடுங்க. அதுவும் கோவில்ல இந்த விருந்து சாப்பாடு சாப்பிடுறது ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும். தலவாழை இலை போட்டு கலர் கலரா குழம்பு தொட்டுக்க சைடிஷ்னு இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு சொல்லி விருந்து சிறப்பா போகுது. விருந்து முடிச்சு கை கழுவும் போது ஸ்னேகன் கன்னிகாவுடைய புடவையில தான் அந்த முந்தானையில தான் துடைக்கிறாரு. அந்த மொமெண்ட் பாக்குறதுக்கே செம்ம கியூட்டா இருக்கு. இதை நான் எதிர்பார்த்தேன், நீங்க இப்படிதான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியே கன்னிகாவுடைய ரியாக்ஷன் இருக்கு. லைஃப் ஒரு ஜேர்னி மாதிரிங்க. டெஸ்டினேஷன் எதுவும் தெரியாது, ஆனா வாழ்க்கை அப்படியே போய்கிட்டே இருக்கும். இந்த ஜேர்னில நமக்கு ஒரு சப்போர்ட்டிவான பார்ட்னர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா எந்த விதமான கூச்சல் குழப்பம் இல்லாம அந்த ஜேர்னி ரொம்ப ஸ்மூத்தா போகும். கன்னிகா அண்ட் ஸ்னேகனை பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. வெயிட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி. ஒரு பக்கம் சிட்டி லைஃப்ல இருக்காங்க, இன்னொரு பக்கம் அப்படியே கிராமத்துக்கு போயிடுறாங்க, கொஞ்ச நாள் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு பிஹைண்ட் ரூட்ஸை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீட்டு பெண்ணை நாங்க தாங்காம வேற யாரு தாங்குவாங்க அப்படின்னு தங்களுடைய உள்ளங்கையில தாங்கியிருக்காங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்து இவங்க எல்லாருமே. வளைகாப்பு நிகழ்ச்சியில இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஆனா இத பார்த்துட்டு எத்தனை பெண்கள் தங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடியவங்களோட இதை ட்ரை பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு. ஒரு குடும்பமா சேர்ந்து தங்களுடைய பெண்ணை தங்களுடைய உள்ளங்கையில தாங்குறாங்க.